இந்த மாநாட்டின் முக்கியமான 3 அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, உலக சுற்றுலா வரைபடத்தில் கலை மற்றும் பண்பாட்டு சுற்றுலா தலமாக தமிழ்நாடு இடம்பெற முதல் முறையாக அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் தமிழ் பினாலே நடத்தப்படும். 2வது அறிவிப்பு, மாமல்லபுரத்துக்கு வருகிற சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த முதலாக மாமல்லபுரத்தில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையம் அமைச்சு அதன் மூலம் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக தரத்தில் நவீன சுற்றுலா உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். 3வது அறிவிப்பு, 2023ஆம் ஆண்டு சுற்றுலா கொள்கை அறிவிப்பை அடிப்படையாக கொண்டு சிப்காட் நிறுவனம் சுற்றுலா தலங்களை கண்டறிந்து முதலீடுகளை ஈர்த்து புதிய சுற்றுலா வசதிகளை உருவாக்க உள்ளது. இதோட முதல் கட்டமாக கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, ஈரோடு மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் 4 சிறப்பு இடங்கள் அடையாளம் கண்டறியப்பட்டு முதலீடுகளை ஈர்க்க விருப்பப்பதிவு கோரிக்கைகள் அழைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 2ஆம் கட்டமாக தமிழ்நாடு முழுக்க 31 இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இவை நகர்ப்புற சுற்றுலா, சிறப்பு அனுபவ சுற்றுலா, பெரிய சுற்றுலா மையங்கள்னு பிரிக்கப்பட்டு இது தங்குமிடங்கள், தீம் பார்க்குகள், கேம்பிங் சைட்ஸ், இயற்கை அனுபவ தங்குமிடங்கள் ஆகியவை ஏற்படுத்தப்பட உள்ளது. இதனால் தமிழ்நாடு முழுக்க பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டு மூலமாக உலக மக்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவென்றால், தமிழ்நாட்டை உங்களுடைய ஃபேவரட் டெஸ்டினேஷனாக புக்மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே இயற்கை, வரலாறு, பண்பாடு, உணவு ஆகியவற்றோடு உங்களை வரவேற்க, அன்பால் அரவணைக்க தமிழ் மக்கள் நாங்கள் இருக்கிறோம். நான் உறுதியாக சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு சுற்றுலா பயணிகளாக வர்ற நீங்கள் உங்கள் நாடுகளுக்கு திரும்பும்போது மறக்க முடியாத நினைவுகளோட மட்டுமல்ல, அன்பு மிகுந்த சொந்தங்களையும் உங்கள் நெஞ்சில் சுமந்துக்கிட்டு போவீங்க. அதோட தமிழ்நாடு எங்களுடைய செகண்ட் ஹோம்னு நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட போய் பகிர்ந்துப்பீங்க. எனவே உலக மக்கள் அனைவரும் தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு அன்போடு அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.